அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாய் பெட்ஸ் கார்த்தி பேசுகிறேங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் உள்ள ஏற்காடுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 47வது கோடை விழா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நாய்கள் கண்காட்சி, ஃப்ளவர் ஷோ இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது. ஸோ அது பார்க்குறதுக்காக தான் வந்து இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, சேலம் கால்நடை பராமரிப்புத்துறை சேலம் சார்பாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா செல்லப்பிராணிகள் வந்து கண்காட்சி வந்து நம்மளை வந்து போட சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்மளை ஒரு ஸ்டால் போட சொல்லியிருக்காங்க சேலம் சார்பாக வந்துட்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்டால் போட போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு வந்தாச்சு. பாருங்கள், இது ஏற்காடில் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஷோ நடத்துகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஸ்டால் போட வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஸ்டால் போட்டிருக்கோம். இதுதான் வந்து டாக் ஷோ, இங்கே தான் நடக்க போகுது. பாருங்கள், எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. மார்னிங்கே வந்து இந்த டாக் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது டோக்கன் கொடுக்கறது. ஸோ பாருங்கள், எல்லா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஏற்காடுக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ப்ரீட்ஸும் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேலம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை அவங்க சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ஷோ வந்து நடத்துகிறாங்க. 47வது வருஷமாக வந்து இந்த டாக் ஷோ வந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வருஷம் நம்மளை கூப்பிடுவாங்க ஸ்டால் போடுறதுக்கு. ஏன்னா நம்ம பெட் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்ம சேலம் சாய் பெட்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்கிறனால நம்ம சேனலில் வந்து இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இதெல்லாம் நிகழ்ச்சி இந்த மாதிரி இப்போ டாக் ஷோ இது மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து ஃபுல்லாக வந்து இவ்வளோ நேரம்லாம் உங்களுக்கு போட்டு காட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல்ஸில் அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுலேயும் வந்து ப்ரீஃபாக காட்ட மாட்டாங்க. பட் நம்ம சேனலில் இப்போ வந்து நான் வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்ட போகிறேன். என்னென்ன டாக்ஸ் வருது, அது என்னென்ன பண்ணுது, அவங்க ஓனர்ஸ்க்கு வந்து அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பெட் லவர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சேனலில் வந்து வராது உங்களுக்கு. பட் நம்ம இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம சாய் பெட்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலான வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் வந்து நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நிறையா வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்போ தான் என்னென்ன பெட்ஸ் எல்லாம் வருது, ஸோ அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன, அதே மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ப்ரைஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து நம்ம சேனல் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலில் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ், காக்டைல்ஸு, ஃபேன்சி பீஜன்ஸு இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாலில் வந்து போட்டிருக்கோம். இதுதான் வந்து டாக் ஷோ நடத்துகிற இடங்க. இது வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும். இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் மக்கள் எல்லாருமே பார்க்குறதுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே சைடில் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரோஃபி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கெலாம் ஒரு பெரிய கப்பு, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸுக்கெலாம் சின்ன கப்பு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்புறம் டோட்டல் வின்னர்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கான ப்ரைஸஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போயே பாருங்கள் மக்கள் வந்து எவ்வளோ கூட்டமாக வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டாக் ஷோ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 10 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் கூட எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க எடுத்துகிட்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா JSWன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதே மாதிரி பெயிண்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. JSWனாலே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்க சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 விதமான டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லேபர் டாக், டாபர்மேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனோட டேலண்ட்டெல்லாம் அவங்க எப்படி ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து இந்த ஷோவில் வந்து காட்ட போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், இது வந்து டாபர்மேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாபர்மேன்லேயே வந்து நிறைய அப்கிரேட் இருக்குது. யூரோப்பியன் லைனேஜ் இருக்குது, அப்புறம் இந்தியன் லைனேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி போய் அவங்க வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேபர் டாக். இப்போ மேலேருந்து எடுக்கிறது வந்து லேபர் டாகு அதோட நேமு.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் ஷெப்பர்ட் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு 4 ப்ரீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பாருங்கள் கிரேடன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பியூர் ஒயிட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் புதுசு புதுசாக ஒவ்வொருத்தங்களும் டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது பாருங்கள் இன்னொரு ஓனர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த கிரேடன் வந்து பார்த்திங்கன்னா அர்லிக்வின்னு சொல்லுவோம். இதனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்ல சைஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்ததும் நல்ல சைஸு, இதுவும் நல்ல சைஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகோட நேம் வந்து ஹஸ்கிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஐ வரும், நார்மல் வந்து பிளாக் ஐ வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் குவாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சில்னஸ் இருக்கணும், வெயில் வந்து இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீகிள் டாகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், துருன்னு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாய் ப்ரீடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான இது ப்ரீடு எதுனா இது ஒன்று தாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து லேபர் டாகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேபர் டாகு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெல் ட்ரைன்டு டாக். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களோட டாக். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது அவங்க வந்து இந்த கர்ச்சீஃப்ஸ்லாம் வந்து ஸ்மெல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாக் வந்து அது வந்து எப்படி வந்து இப்போ ஒரு பாப்பா வந்து அந்த கர்ச்சீஃப் வந்து தொட சொல்லிவிட்டு அந்த கர்ச்சீஃப் கொடுக்குறாங்க. அந்த கர்ச்சீஃபெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் வைக்கிறாரு. வச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டாகை வந்து ஸ்மெல் பண்ண சொல்கிறாங்க. அது கரெக்டாக வந்து ஸ்மெல் பண்ணி அவங்க எங்கே அந்த கர்ச்சீஃப் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அந்த டாக் வந்து எடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன்டெல்லாம் இந்த டாகை வந்து எவ்வளோ நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு பர்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த டாகுக்கு தெரியாமலே தூக்கி போட்டார். இப்போ அவர் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கிறார். நின்றுட்டு அந்த டாகை வந்து போக சொல்கிறார், போய் செக் பண்ண சொல்கிறாரு, நான் எங்கே போட்டேன்னு போய் பார்க்க சொல்லிவிட்டு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் வந்து அந்த ஸ்மெல்லை பிடிச்சிட்டே வந்து அது போய் செக் பண்ணுது. அங்கே பாருங்கள் அவர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா அது போய் தேடுது. அது இப்போ எந்த இடத்துல ஸ்மெல் பண்ணிகிட்டே போவோம். அந்த பர்ஸ் எங்கே விழுந்துருக்குன்னு சொல்லி பார்க்குது. அது பாருங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி வீட்டில் ஏதோ ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது இந்த மாதிரிலாம் ஃபுல் ட்ரெயின் பண்ணி வச்சிடுறாங்க. அதெல்லாம் ஈஸியாக எடுத்துடுது. ஸோ இப்போ அந்த வீட்டில் வந்து எதாவது திருட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வச்சு தான், இந்த மாதிரி ட்ரைனிங் வச்சு தான் அந்த டாகை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது தெஃப்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டாக்ஸ் வச்சு தான் அதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேடனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு ட்ரைனர் வந்து அந்த டாக் வந்து ஃபுல் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓனரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வராரு. அது வந்து எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக வந்து கடிக்கிறதுக்கு வருது பாருங்களேன். இது வந்து அதெல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வந்து காட்டுறது வந்து அவர் தான் வந்து ட்ரைனர் அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து சொல்கிறாரு, இப்போ திடீர்னு ஓனரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தால் அங்கே பாருங்கள் அவரே வந்து கடிக்க போகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுங்க. ஒரு டாகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனர் தான் வந்து இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏற்காடு ஃபுல்லாகவே இங்கே வந்துட்டாங்க. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஃப்ளவர் ஷோ நடக்கும்போது வந்துட்டு ஏகப்பட்ட கூட்டம் வருவாங்க. ஏன்னா வந்து ஏழைகளின் ஊட்டின்னு சொன்னால் அது வந்து ஏற்காடு தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சேலமுக்கு வருவாங்க. இப்போ பாருங்கள் அவர் வந்து மார்ச் வாஷ் நடக்கிற மாதிரி வந்து நடக்கிறாரு. அதே மாதிரியுமே அந்த டாகுமே வந்து நடக்குது பாருங்கள். அவர் பேக்கில் போனால் அதே மாதிரி பேக்கில் போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரைன்டு டாகுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ். இவங்கெல்லாம் வந்து போலீஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டாகை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து தெஃப்ட் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஏதோ ஒரு மர்டர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போலீஸ் டாக் வச்சு தான் வந்து அதை வந்து எப்படி அந்த இதெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னாங்கிறதான் இவங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த டாக் ஷோவில் வந்து இதோட ஆக்டிவிட்டீஸ் காட்டுறாங்க. ஸோ இந்த டாக் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அந்த டாக் என்னென்ன பண்ணுதோ அதனோட ஒபீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து செஞ்சு காட்டுறாங்க. எப்படிலாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னாங்கிறது எல்லாமே வந்து செஞ்சு காட்டுறாங்க. இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான டாக்ஸ் வச்சுருக்காங்க. லேபர் டாகு, ஜெர்மன் ஷெப்பர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாபர்மேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க.
இப்போ பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த பாப்பாக்கிட்டேருந்து ஒரு கர்ச்சீஃப் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து அவங்கள வந்து நல்லா ஸ்மெல் பண்ண சொல்கிறாங்க. ஸ்மெல் பண்ண சொல்லிவிட்டு அந்த 4 கர்ச்சீஃபில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. அது கரெக்டாக எடுத்து போய் கொடுத்துருது. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்துருக்குறது டோட்டலாக எல்லா டாக்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாபர்மேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது லேபர் டாகு, ஜெர்மன் ஷெப்பர்டு, எல்லா டாகுமே அவங்க என்னென்ன டாக் வச்சுருக்காங்களோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உள்ளார. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த இவங்க வந்து 2 ஒயிட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. இது 2மே மேல் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி டாக் ஷோக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எடுத்தோடனே போய் நம்ம டாக் அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம போய் கை வைக்கக்கூடாதுங்க. நம்ம சேனலோட இதுதான் வந்து டாபர்மேனுங்க. இது வந்துட்டு பாருங்கள், இது வந்து லேபர் டாக் இது. ஸோ ஒவ்வொரு டாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுங்க இது நேமு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன்டு டாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ப்ரீடுங்க இது. பாருங்கள், இது எல்லாமே வந்து போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களோட டாகுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து போலீஸ் ஃபோர்ஸோட டாகு. இது எல்லாமே வந்து ட்ரைன்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சல்யூட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க என்னென்ன ட்ரைன் பண்ணியிருக்காங்களோ அதனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இங்கே அவங்க வந்து அந்த டாக் வந்து செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. ஒவ்வொரு டாக் ஷோலையுமே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எந்த டாக் வந்து நல்லா சூப்பராக பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ப்ரைஸஸ்லாம் இருக்குது. ஸோ டாக் ஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ப்ரீடில் ஒரு 10-20 வரும். அதில் எது பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸில் வந்து எது நல்லா பெஸ்ட்டாக பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸும் கிடைக்கும். இதில் பாருங்கள், சில டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு எந்திரிச்சு போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து நல்ல ட்ரைன்டு பக்காவாக இருக்கிற டாக்ஸ் தான் வந்து ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரைன்டு தான். இருந்தாலுமே வந்து ஒன்று சில இது டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ராவடி பண்ணிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், அவங்க பக்கத்துலேயே ஓனர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் செயின்லாம் பிடிக்காமலே வந்து அவங்க சொல்கிறத வச்சு அது வந்து எவ்வளோ ஒரு கரெக்டாக நிற்கிது பாருங்கள். பாருங்கள், அந்த டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சல்யூட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்து நிறையா நம்ம வந்து வளர்த்தலாங்க. பட் வந்து இப்போது ஒரு சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்னால் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அது வந்து டாக் மேலே மிஸ்டேக் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஓனர்ஸ் தான் வந்து மிஸ்டேக் அது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் வந்து எல்லாருமே வந்து வெறுக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ஒரு ஓனர்ஸ்னால் அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பெட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து அது வந்து பெட்டாக இருக்காது. ஸோ வந்து அது நம்ம நாயை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஓனரை தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பெட்டுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பெட்டு. அது எல்லாத்துக்குமே வந்து பெட்டாகாது இல்லைங்களா. ஓப்பனாக வந்து டாக்ஸை விடவே கூடாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸில் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ராப்ளம் நடந்தது. அந்த ப்ராப்ளம் நடந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராட்வீலர்ஸ்லாம் யாருமே எடுத்து வரல. ஏன்னா எடுத்துகிட்டு வந்தால் ஏதோ பிரச்சனையாகுமே அப்படின்னுங்கிறதுக்காக வந்து யாருமே வந்து அந்த டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. கொஞ்சமாக தான் டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த இஷ்யூலாம் நடந்ததுனாங்கிறனால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டாக் வந்து வளர்த்தலாம். பட் வந்து நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ்னால் நம்ம இடத்துக்குள்ளே வந்தால் என்ன வேணாலும் பண்ணும். அது வந்து நம்ம யாரும் கேட்குறதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி அந்த டாகை வந்து நம்ம வந்து வெளியே விடக்கூடாது. டாக் வந்து நம்ம வெளியே போகிற மாதிரி தான் நம்ம செயின் போட்டு நம்ம கண்ட்ரோலில் தான் அதை வந்து கூட்டிகிட்டு போகணும். நம்ம பாட்டுக்கு வந்து ரோட்டில் வந்து மேய விடக்கூடாது. அது வந்து முற்றிலும் தவறு. ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து பெட் லவர்ஸ் யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நம்மளுக்கு தான் அது வந்து செல்லமாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் வந்து அந்த மாதிரி செல்லமாக இருக்காது. அப்போ அதுக்கு பேர் வந்து டாய் தான். அது பொம்மை தான் வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அமைதியாக இருக்குன்னா பொம்மையாக தான் இருக்கணும் அது. பட் டாக்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஓனருக்கு மட்டும்தான் வந்து அது வந்து கரெக்டான வந்து ப்ராப்பரான இது வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வந்து நாய் வளர்த்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா சில கண்ட்ரோல்ஸ்லாம் நம்ம பண்ணி தான் நம்ம வந்து இந்த டாகே வளர்த்தணும். சில பேர் ஓனர்ஸ் வந்து தப்பு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்களே வந்து வளர்த்த முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்பாயிடுது.
இப்போ நம்ம மாதிரி தோட்டத்தில் அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அக்ரெசிவான டாக்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இவங்கள பண்ணுற ப்ராப்ளம்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. இப்போ நிறைய வந்து நாய் வளர்த்துனாலே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனர்ஸாக இருக்கும்போது நம்ம தான் அது வந்து அது எப்படி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எப்படி இருக்குமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வந்து வச்சுருக்கணும். வெளியே கண்டிப்பாக போகும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மவுத் பெல்ட் போட்டு தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும். என்ன தான் நம்ம சொல்கிறது கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மவுத் பெல்ட் போட்டு கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து சேஃப்டி. அப்போ தான் வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரையுமே கடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து யார் நம்ம வளர்த்துனாலுமே ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ப்ராப்பரான இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரெக்டாக வந்து வளர்த்துங்க. யாருக்குமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இவங்கெல்லாம் பாருங்கள் இந்த டாக்ஸ் எல்லாம் ஃபுல் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓனர்ஸ் இது எல்லாமே வந்து போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களோட இது எல்லாமே. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் கார்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொன்று இதில் ஒவ்வொரு இது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த ஓனர்ஸ் வந்து பாருங்கள் இது ஃபுல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ட்ரெயின்டு டாக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒன்றுமே ட்ரெயின் பண்ணாமல் நம்ம சொல்கிறது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்காதது. நம்ம ஓரளவுக்காவது நம்ம ட்ரெயின் பண்ணணும் அந்த டாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா. அப்போ தான் அது வந்து சொல்கிறது கேட்கும். இப்போ இந்த டாக்ஸ்லாம் பாருங்கள் ஒரு சல்யூட் பண்ணுது, உட்கார சொன்னால் உட்காருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து ஃபுல் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இந்த டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மோப்ப சக்தி வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெஃப்ட் போன இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை ஸ்மெல் பண்ண சொல்லுவாங்க. ஸ்மெல் பண்ண சொல்லிவிட்டு எங்கேருந்து அந்த ஸ்மெல் வந்து வருதோ அந்த இடத்துக்கு வந்து அந்த டாக் வந்து போகும். ஸோ அதிலேருந்தே நிறைய வந்து எவிடன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வளர்த்துறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பக்காவான பாதுகாவலர் யாருன்னு பார்த்திங்கன்னா டாக் தாங்க. அதனோட அஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்போ மனுஷங்க கூட வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு டைம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து மாறுறாங்க. பணத்துக்காக வந்து மாறுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து டாக் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப நன்றி உள்ளது. ஒருத்தங்க மேலே வந்து விசுவாசமாக இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த கேரக்டரே மாற்றிக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நன்றியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து நன்றியுள்ள நாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அவங்க ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து போலீஸ் ஃபோர்ஸ். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் ஸ்குவாட் அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் டீம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டாக் ப்ரீட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேபர் டாகு, ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபர்மேனு, பெல்ஜியம் ஷெப்பர்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேலமில் இருக்கிறவங்க எல்லாமே இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சேலம் ஜெயிலில் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும் லேபர் டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரி பாக்கு போடுறது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு எங்கன்னா வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து எப்படி ஸ்மெல் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாடி ஸ்மெல்லை வச்சு அது எங்கேருந்தெல்லாம் அந்த ஸ்மெல் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அது உடனே போய் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான இதுவுமே வந்து இந்த டாக்ஸுக்கு எல்லாமே வந்து ஃபுல் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அவங்க ஒரு தனி இது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா JSW அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இது வந்து JSWங்கிறது இது ஒரு பெரிய கம்பெனி. இது நிறைய விளம்பரத்துலேயே உங்களுக்கே வரும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்ஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பெரிய கம்பெனிங்கிறனால அவங்களோட செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ் வந்து தனியாக ஒரு ட்ரைனர் போட்டு இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லேபர் டாகு, தென் வந்து டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் இது எல்லாமே வந்து இவங்க வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போலீஸ் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணினதோ அதே மாதிரியே வந்து இவங்களோட டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது. இவங்க என்ன ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ இவங்களோட கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா
யாராவது வந்து அந்த பொருளை வந்து திருடி வச்சுக்கிட்டாலோ உள்ளார வந்து மறைச்சி வச்சுக்கிட்டாலோ ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வரும்போது அந்த செக்கிங் வந்து கம்பல்சரி பண்ணுவாங்க. அந்த டாக் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும். அது வந்து செக் பண்ணிடும், டோட்டலாக ஸ்மெல் பண்ணிடும். ஏதாவது அவங்க எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு உடனே வந்து ஸ்மெல் பண்ணிடும். அவங்க எதோ பாக்கு போடுறாங்க அந்த மாதிரிலாம் எது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் வந்து ஸ்மெல் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்யூட் பண்ணுது போய் அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா சல்யூட் பண்ணிவிட்டு போய் வந்து பொக்கே வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டாக்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணுறது, இப்போ இது வந்து செய்கிறது வந்துட்டு. ஸோ அவங்க கம்பெனிக்கு யாராவது அவங்க பெரிய கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி யாராவது வந்தாலுமே வந்து அது மாதிரி சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்து இந்த டாக் முதல் கொண்டு வந்து அந்தளவு போய் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது பாருங்கள். அந்தளவுக்கு வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரைன்டு. இந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாகுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரைனர் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸ் எல்லாமே கேட்கும். அது பாருங்கள், அந்த டாக் வந்து பாருங்கள் எப்படி நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து சல்யூட் பண்ணுறது. இது அந்த டாக் முதல் கொண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சல்யூட் பண்ணுது பாருங்கள். இது பாருங்கள், அவருக்கு அந்த காலில் வந்து லெஃப்ட்டு இல்லை ரைட்டுன்னு அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வைக்கிறாரு. அதை வந்து டச் பண்ண சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டு வந்து அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த டாக் புரிஞ்சிட்டு பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கண்ட்ரோலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம சொல்லித்தர முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் அந்த டாக் வந்து உடனே கேட்ச் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த செக்யூரிட்டி இந்த ட்ரைனரோட தனித்திறமையே வந்து அதுதான். ஸோ நம்மளுமே வந்து வீட்டுக்கு வாங்குகிற டாகை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரைனர் வச்சு கூட நம்ம வந்து அதை ட்ரைன் பண்ணி வச்சுக்க முடியும். சொல்கிறத அப்படியே கேட்கும், உடனே கேட்கும். இல்லை நம்மளுக்கே டைம் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச பிஸ்கட் நம்ம கொடுத்தே நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும். நம்மளே கூட நம்ம ஈஸியாக வீட்டிலே கூட ட்ரெயின் பண்ணலாம். நம்ம அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இது மாதிரி ட்ரெயின்டு டாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எது சொன்னாலுமே கேட்கும். சில டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது சொன்னாலுமே கேட்காது, அது படி சாப்பிடும், தூங்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். ஏதோ வேலை சொன்னோம்னாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா போய் வாட்ச் பண்ண சொன்னோம்னா உடனே வாட்ச் பண்ணும். நம்மளுக்கு ஏதோ முடியல, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா கூட அந்த டாக் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த டாகுக்கே தெரியாமல் வந்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒரு இது வந்து அந்த பாக்ஸில் வந்து வைக்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி பாக்கு கொடுக்குறாங்க. ஸோ பாக்கு வந்து அந்த டாகில் திருப்பி வச்சுக்கிட்டாங்க பாருங்கள். அந்த பாக்கை வந்து பார்த்திங்கன்னா பான் ப்ராக் அந்த மாதிரி பாக்கு வந்து ஒரு பாக்ஸில் போட சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, யாரும் பாக்கெல்லாம் போடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே வருது பாருங்கள். ஸோ அது எதில் இருக்குதுன்னு சொல்லி டோட்டலாக ஸ்மெல் பண்ணுது, அந்த பாக்கு வந்து எதில் இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க எதில் வச்சாங்கன்ட்டு அந்த டாகுக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள் அந்த பாக்ஸில் அந்த பாப்பா வச்சதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அது மேலே வந்து கால் எடுத்து வச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அவங்க அதுக்குள்ளே இருந்து அந்த பாக்கை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சுருவாங்க. ஒருத்தங்க வந்து யாராவது பாக்கு நம்ம கம்பெனிக்குள்ளே வரும்போது வந்து இந்த மாதிரி பாக்கு போட்டுட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் பாக்கெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உடனே அது வந்து தெரிஞ்சிடும் அதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடனை வந்து அட்டாக் பண்ணுறது. அது எவ்வளோ ஃபோர்ஸாக பிடிக்குது மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள், ஓனர் சொல்லிட்டாங்கன்னா உடனே போய் கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அவர் அந்த கிளாத்தை வச்சு காட்டுறாரு அந்த மாதிரி. அது வந்து ஓனர் வந்து பார்த்திங்கன்னா போய் அட்டாக் அப்படின்னு சொன்னாலே உடனே போய் வேகமாக பிடிச்சிரும். பட் இதோட ஃபோர்ஸுக்கெலாம் நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் பாருங்கள். இது எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஷெப்பர்டு வந்து பாருங்கள் அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது. அங்கே பாருங்கள், அவர் ஓனர் வந்து கோ அப்படின்னா போய் அட்டாக் அப்படின்னா உடனே போய் அட்டாக் பண்ணிடும். அங்கே பாருங்கள், உடனே போய் அட்டாக் பண்ணிடுச்சு பாருங்கள். அதை பாருங்கள், விடவே மாட்டேங்குது பாருங்கள். அந்த மாதிரி வந்து ஃபுல் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நேஷ்னல் ஃப்ளாக் கொடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா சல்யூட் பண்ண வைக்கிறாங்க அந்த டாக் வந்துட்டு.
அப்போ பாருங்கள் எந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள். ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு வந்து நல்ல ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அதுக்கு ட்ரெயின் பண்ணுமோ அது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து செய்யும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப செக்யூரிட்டியான ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றியுள்ளதாகவும் இருக்கும். இப்போ யாராவது வந்து நம்ம மேலே கை வச்சோம்னா கூட வந்து அந்த டாக் வந்து சும்மா விடாது, உடனே கடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து டாக் கிட்ட இருக்குது. இந்த டாக் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்ஸோ அதே மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து ஹார்ஸ் எல்லாம் கூட வந்து ஷோவில் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஹார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடில் வந்து மான்ஃபோர்ட் ஸ்கூலில் வந்து இதெல்லாம் இருக்குது. அங்கே வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாக் ஷோக்கு வந்து ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பாருங்கள் அந்த கால்லெல்லாம் எப்படி போட்டு நீட்டாக வந்து அந்த ஹார்ஸை வந்து பாருங்கள் ரெடி பண்ணி உள்ளார வந்து ஷோக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. அவங்க காட்டுறாங்க ஹார்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஏன் இவங்க காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் ரைடிங் வந்து எல்லோரும் கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் நம்ம எப்படி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் இவங்க எல்லாமே வந்து காட்டுறாங்க. பாருங்கள் அவங்க ஓனர் கூட வந்து எவ்வளோ ஒரு அமைதியாக போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யார் வேணாலுமே வந்து சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து ஸ்கூலில் வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னா கற்றுக்கோங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸ் தான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான விழிப்புணர்வுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் நம்ம எல்லோரும் கற்றுக்கணும், அதெல்லாம் வந்து பயம் கிடையாது அப்படின்னுங்கிறதுக்காக இந்த ஷோவில் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ஹார்ஸை வந்து காட்டுறாங்க. சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மட்டும் அப்படியே வந்து காட்டுறாங்க. அது யாரையும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது, இந்த உதைக்கிறது கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி வேடிக்கை பார்க்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹார்ஸ் பின்னாடி போய் வந்து கண்டிப்பாக போய் பார்க்காதீங்க. பார்க்குறதுனா அது ஃப்ரண்ட்லேருந்து மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு ப்ரீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஓனர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆங்குலேஷன் வந்து பார்ப்பாங்க. ஸோ வெளியே டாக் ஷோ நடத்துகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸை வந்து அதாவது வந்து ஒரு மீடியமாக தான் நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. அதில் எதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து இங்கே டாக்டர்ஸ் அவங்களே வந்து செக் பண்ணிடுவாங்க. இப்போ இது மாதிரி ஏன் ரவுண்ட்ஸ் வர வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நடக்கும்போது வந்து கால்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆங்குலேஷன் வந்து எப்படி இருக்குனுங்கிறத அதை நிற்க வச்சு பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி 3 ப்ரைஸஸ் வந்து கொடுப்பாங்க. பாருங்கள் அதை பாருங்கள் நடக்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து கால் பெண்டாக இருக்கா என்னென்னங்கிறது தெரியும். பாருங்கள் அந்த டாகெல்லாம் ஓட விட்றாங்க பாருங்கள். ஸோ அதை நடக்கிற ஸ்டைலை வச்சே தெரிஞ்சிடும் அந்த டாகுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அந்த டாக் வந்து எப்படி இருக்குது, ஆங்குலேஷன் எப்படி இருக்குது, எதுக்கு ப்ரைஸஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாபர்மேன் ப்ரீடு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த ஆங்குலேஷன் நிற்க வைப்பாங்க, அதே மாதிரி நடக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி உடம்புல ஏதோ புண்ணுலாம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி புண்ணு அடிபட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ப்ரைஸஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தெளிவாக இருந்துச்சுன்னா தான் அந்த டாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க அவங்க அந்த ஆங்குலேஷன்லாம் எப்படி இருக்குது, ஸோ டெய்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அதான் அடிபட்டிருக்கா அப்படின்னலாம் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி ரன்னிங் பண்ண சொல்லுவாங்க பாருங்கள், டாக் வந்து ஒரு ரன் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டாக் வந்து ஓடும்போதே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது ஸ்டைலை வச்சே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள் இந்த டாபர்மேன்ஸ் இவங்க எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்டு டாக்ஸாக தான் இருக்குது. இது எல்லாமே யாரும் வந்து வெளியே இருந்தெல்லாம் யாரும் எடுத்துகிட்டு வரல அதிகமாக டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ பாருங்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபர்மேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ரீடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ப்ரைஸஸ் இருக்குது. அந்த ப்ரீடில் எது பெஸ்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேடன் ப்ரீடை வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்லலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அரளி குயின் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும், அதே மாதிரி வந்து இப்போ ரொம்ப ஹைட்டாக இருந்தாலுமே சில டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெக் வந்து பெண்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு தான் வந்து பெஸ்ட் ப்ரைஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் எல்லாமே ஹைட்டு முதற்கொண்டு எல்லாமே செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த டாகையும் நடக்க வைக்க பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ நடந்து வரும்போதே அந்த டாகோட இது எப்படி இருக்குனுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதில் பாருங்கள் இந்த டாக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து கிரேடன் ப்ரீட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரேடன். இது எல்லாமே நல்லா இருந்தது. சைஸஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸ் தான், ரொம்ப ஹெவி சைஸாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க எந்த ப்ரீடு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹைட்டும் நிற்க வச்சு பார்ப்பாங்க. பாருங்கள் இது எல்லாமே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் அதை ஹைட்டு பார்க்குறதுக்காக வந்து ஓனர்ஸ் மேலே வந்து நிற்க வைக்கிறாங்க. அந்த டாகை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டு வருதுன்னுங்கிறது பார்க்குறாங்க பாருங்கள். அதிலே ஜட்ஜ் பண்ணுவாங்க அவங்க. பாருங்கள் அவங்க ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாகை வந்து நிற்க வச்சு பார்க்குறாங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. அது இப்போ வந்து தெரிஞ்சிடும் அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடுக்கான ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒயிட்டு அந்த மாதிரி தான் வந்து அதிகமாக வந்திருந்தது. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டாக்ஸ் எல்லாம் வந்திருந்தது, ஏகப்பட்ட ப்ரீட்ஸும் வந்திருந்தது. அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட இஷ்யூ அந்த நடந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாக்ஸ் அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த டாக் வளர்த்துறவங்க எல்லாமே வந்து என்ட்ரி இதெல்லாம் பண்ணணும், கவர்மெண்ட்டில் வந்து இது மாதிரிலாம் என்ட்ரி பண்ணணுங்கனாலே நிறைய பேர் வந்து அதுக்காகவே வந்து வராமல் விட்டுட்டாங்க. ஏன்னா அது என்ட்ரி பண்ணாமல் வந்துட்டால் இங்கே எல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீட்ஸ்லாம் வந்து வராமலே போயிடுச்சு. அதனால் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்திருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாமரேனியன், அதாவது பொமேரியன் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரீட் டாக்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவம் வந்து ஜாஸ்தியாக வரும், டக்குன்னு நல்லாவே இருக்கும், திடீர்னு உடனே கடிச்சிடும். ஸோ அதனால் அந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நம்ம அது கூட பழகும்போது ஜாக்கிரதையாக தான் பழகணும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து இது எல்லாமே வந்து லேபர் டாக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபர் டாக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்காவாக கேட்கும். அதனால தான் இது வந்து லேபர் டாக்னு வச்சுருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து கேட்கும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சாஃப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட் லவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லேபர் டாக் தான் வந்து வளர்த்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது செக்யூரிட்டிக்கும் வந்து சூப்பரான டாகு, பெட்டாக இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டாகு. மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான். முடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வராது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அது முடி சீவி விடுற வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான். டாக்டர் பாருங்கள் எல்லாமே செக் பண்ணுறாரு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் ஹெட்டு அந்த மாதிரிலாம் அந்த ஹெட்டோட போனு பார்த்துலாம் இது பண்ணுவாங்க, ஒவ்வொரு ப்ரீடு எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி அந்த டெய்லும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வரணும், ரொம்ப லென்த்தாக வரக்கூடாது. அதே மாதிரி அந்த செஸ்ட்டு வந்து கொஞ்சம் இறங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்ப்பார், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதோட டாகோட இதெல்லாமே வந்து செக் பண்ணிட்டாங்க. பாருங்கள் அது வந்து சின்ன குழந்தைங்கள முதற்கொண்டு பாருங்கள், யாருகிட்டே தெரியாது அந்த குழந்தை, அது கூடலாம் உடனே பழகுது பாருங்கள், ஹேண்ட் ஷேக் கொடுக்குது. ஸோ இது மாதிரி வந்து எல்லா டாக்குமே வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெயினாக வந்து இருக்காது. லேபர் டாக்ஸ் மட்டும் தான் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரெயினில் வந்து பண்ண முடியும் நம்ம வந்துட்டு. ஏன்னா டாபர்மேன் அந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா சொல்கிறதெல்லாம் கேட்கும், திடீர்னு இருந்தாலும் கோவம் வந்துச்சுன்னா பிடிச்சி கடிச்சிரும்.
ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரீட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் இது லேபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் வெரைட்டிஸ் லேபர் டாக் வந்துட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரெட்ரிவர்னால் இப்போ அந்த லேபர் டாகோட ஃபேமிலியே தான். அதுலேயே இது வந்து பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக வரும். இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான். இது வந்து ரொம்ப அக்ரெசிவாக கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெட்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்துற டாக்ஸ். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த டாபர்மேன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தான் நம்ம வைக்க முடியும். அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து செக்யூரிட்டிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேபர் டாக்ஸ், இந்த மாதிரி கோல்டன் ரெட்ரிவர் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம யார் வேணாலும் வயசானவங்க முதற்கொண்டு யார் வேணாலும் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து சாஃப்டான டாக் இது. ஏன்னா மெயின்டெனன்ஸே வந்து இந்த டாகுக்கு வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து இதை ட்ரெயின் அப் பண்ண முடியும். இந்த டாகு லேபர் டாக் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்த்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸ் தான், இந்த ப்ரீட்ஸ் தான் வந்து லைக் பண்ணுறாங்க. இதில் நிறைய கலர்ஸ் வருது. ஒயிட் வருது, ப்ரௌனு, சாக்லேட் கலர் வருது, பிளாக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா கலர்ஸ்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் ப்ரீட் வந்து பார்க்குறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் ஷெப்பர்டு இதெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களோடது. ஷெப்பர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான ஷெப்பர்ட்ஸில் எல்லாமே இருக்குது. இதில் பெல்ஜியம் ஷெப்பர்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முடியெலாம் அதிகமாக இருக்காது. இந்த ஃபேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிளாக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ். இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே வந்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உடனே கடிச்சிடும் இது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக்யூரிட்டிக்கு மட்டும் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளாரே வந்து பெட்டாக இருக்கிறதுக்கு வந்து யாரும் அது அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா டாக் ஷோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நேரில் பார்க்க முடியாதவங்க நம்ம சேனல் மூலிமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டால் போட்டிருக்கிறது வந்து நம்ம பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம வந்து வருஷம் நம்ம இங்கே வந்து ஸ்டால் போடுவோம். நம்ம கடை இது வந்து பார்த்திங்கன்னா சேலமில் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸ் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ரொம்ப சீப்பாக எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள், இது கூட எல்லாமே வந்து டாய் ப்ரீட் தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்கி ப்ரீட். இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ் வந்து கம்பல்சரி வேணுங்க. ரொம்ப வெயிலெல்லாம் இந்த டாக் வந்து தாங்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு வந்து ஃபாக்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஐயில் இருக்குது, பிளாக் ஐ அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ப்ரீட்ஸ் வந்து அதிகமாக யாரும் எடுத்துகிட்டு வரல, ஒருத்தர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் டாக் வந்து நல்லா சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது ஹஸ்கி வந்துட்டு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் வருது. இந்த டாக் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஷார்ட்டஸ்ட் டாகுங்க. ஜுவாவா அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேம். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது அடல்ட்டு. இப்போ இவர் எடுத்துகிட்டு வந்தது வந்து அடல்ட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு ஆகுது. ஆனால் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். பேக்கெட் டாக் மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாய் ப்ரீடு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொம்மை மாதிரி வளர்த்துறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பீகல் வந்திருக்குங்க. இது ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கும் இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா பீகல். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் அந்த மூவியில் கூட வந்து பீகல் டாக் வந்து வந்திருக்கு. ரொம்ப ராவடி பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட காது வந்து இப்போ இந்த டாக் வந்து அந்த காது தான் வந்து ஸ்பெஷலு. அதே மாதிரி அந்த டெயில் வால் கார்னரில் வந்து அந்த ஒயிட் கலரில் அந்த பேச்சஸ் மாதிரி வரும். காது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். ஸோ இது எல்லாமே வந்து டாய் ப்ரீடு. இது வந்து பார்த்திங்கன்னா பக்குங்க. இந்த டாகோட பேர் வந்து பக்கு. இது இந்த வோடஃபோன் விளம்பரத்தில் கூட வந்து அதிகமாக வந்து ஃபேமஸ் ஆனதே வந்து அந்த விளம்பரத்துலேருந்து தான் இந்த டாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது எல்லாமே வந்து டாய் ப்ரீட்ஸுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பெட்டாக வளர்த்துறது. வீட்டுக்குள்ளாரே இதெல்லாமே வளர்த்தலாம். கடிக்காது, ஒன்றுமே பண்ணாது. இதெல்லாம் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து யூஸ் ஆகாது. பட் நம்ம ரொம்ப பெட் அனிமல்ஸ்
நம்மளுக்கு நாய் வளர்த்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எதுவுமே பண்ணக்கூடாது, பொம்மை மாதிரி நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டாய் ப்ரீட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வளர்த்தலாம். இது இல்லாமல் ஒன்றுமே கடிக்காது, அக்ரெசிவாகவும் இருக்காது. அதேமாதிரி இப்போ இந்த மாதிரி பக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான், ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. அப்புறம் இந்த ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட் ஷோவில் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து நம்ம கேட்டுக்கு தான் கிடச்சிது. நல்லா புஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த கேட் ஷோவில் வந்து கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்டாலும் போட்டிருந்தோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் ஷோவில் வந்து ப்ரைஸும் கிடச்சிது. ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து கேட்ஸு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேட் ஷோவில் ஃபஸ்ட் ப்ரைஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டால் போட்டதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பு பரிசாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை வந்து 2 ப்ரைஸ் வாங்கிட்டோமே அப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. நம்ம வந்து அங்கே போய் அந்த ஸ்டால் ஒன்று போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸஸ்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வருவோம். ஏன்னா கேட் ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து நம்மளே ஓனாக வந்து நம்ம கடையில் வச்சுருக்கோம், ஃபார்ம் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ப்ரீட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து சாய் பெட்ஸ் என்னோடய நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பெட்ஸுமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, பெட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பேர்ட்ஸ் வேணுமோ நீங்கள் சாய் பெட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? பாய்.